பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில ஒரு ஒரு நல்ல படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். புரொடக்ஷனுக்கு எனக்கு ஐடியாவே இல்ல. அந்த அளவுக்கு பொருளாதார வசதியும் கிடையாத பையன் தான். ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ஆளு தான். டிஃபிகல்ட்டா கஷ்டம்னா எப்படின்னா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். சார் நீ நல்லா பண்ற தம்பி. சட்டில்டா பண்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு வரும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அவங்க அதை லைன் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா? வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, இதுதான் இவருடைய முதல் படம். ஸோ முதல் படத்துலேயே வந்து ஆக்டிங்கும் இவர் தான் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூசிங்கும் இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ யாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, வீராய் மக்கள் படத்துடைய ஆக்டர் கம் ப்ரொடியூசர் சுரேஷ் நந்தா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். வணக்கம். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. சுரேஷ் நந்தா, வெல்கம் டு அவர் ஷோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. ஸோ வீராய் மக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டைட்டில். இந்த படத்தோடைய ஹீரோ நீங்கள் தான், ப்ரொடியூசர் நீங்கள் தான், வேறு எது என்ன பண்ணியிருக்கீங்க? வேற என்ன அடுத்த நெக்ஸ்ட் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது பண்ண முடியும். இல்லை இந்த படத்தில் வேறு டைரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை 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 அதில் இல்லை, ஹீரோ ஆக்டிங் அதோட அண்ட் சரி. ப்ரொடியூசர். அவ்வளோதான். சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படி இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்கள் சாய்ஸுங்களா, இதை ஆக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸுங்களா? ஆக்ட் பண்ணுறது என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நம்ம வந்து நிறைய பக்கம் பண்ணோம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் தான் நம்ம வரணும். ஜனநாயகமாக படத்தில் தான் ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் எனக்கு கிடைச்சதுலாம் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே சரி ஓகே இது இந்த மாதிரி போவோம் அப்படின்னு. சூப்பர். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? ஏன் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஒரு நல்ல படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு வில்லேஜ் கான்செப்டில் ஒரு நல்ல விஷயமா எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி அதன் மூலிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு தான் ரொம்ப நாள் கேட்டிருந்தேன். நிறைய கதை சொன்னாங்க. எல்லா அடிதடி ஊருக்குள்ள ஹரர் மூவியை சொல்கிறாங்க, ஒரு ஃபைட் இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. சரி ஃபஸ்ட்டு படமாக இருக்கிறது வீட்டுக்கோ நம்ம ஊருக்கோ ஏதாவது ஒன்று சொல்லி அதன் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அது நிறைய பேர் கேட்கும்போது இந்த கதை நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறது ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கதைக்கு தான் நான் நடிக்க தான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார் எல்லாம் சொல்லி பார்க்கும்போது சரி ஓகே இப்போ நம்ம இதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே அதனால் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஆக்டிங்க்கு தான் அப்ரோச் ஆக்டிங் பண்ணிருந்தாங்க. தான். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்களே எனக்கு அந்த வில்லேஜ் ரோல் அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறதுல அதில் ஆகலாம். இன்ட்ரடியூஸ் ஆகிறது அதில் ஆகலாம். ஓகே. தென் அதில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் சொசைட்டிக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ. ஸோ இந்த படத்தில் என்ன மெசேஜ் இருக்கு மக்கள்? ஒரு இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, அதில் நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம், அதில் ஒரு பொறுப்புணர்வோட ஒரு வேலை செய்யணும். ஸோ நம்ம கலைஞனாக இருக்கிறத விட அது ஒரு பொறுப்பு இருக்குது தெரியுங்களா, அது மிகப்பெரிய பொறுப்பு. அது அந்த பொறுப்பு வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்குது, அந்த பிரிஞ்சு போன குடும்பத்தை எப்படி சேருது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே. வீட்டுக்கு வீட்டு நடக்கிற பிரச்சனை வீட்டுக்கு வீடு எனக்கு படம் பார்க்கும்போது எந்த வீட்லையும் எனக்கு இது நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே நான் ரைட்டுன்னு சொல்லிடலாம். இது எங்கே கண்டிப்பாக உங்கள் வீடாகட்டும் என் வீடாகட்டும் பார்க்குறவங்க எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்தே இருக்கும். என் வீட்டில் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். எல்லா வீட்லையும் கனெக்ட் ஆகிற படம் தான். ஆனால் நல்ல ஒரு விஷயம் எல்லோரும் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த சின்ன படம் பெரிய படம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மக்களோட ஆதரவு இப்போ ரொம்ப அது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. பரவாயில்ல எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தென் மாவட்டங்களையும் சரி சென்னையிலையும் சரி எல்லா பக்கம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி ரிவ்யூலாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. மார்க்கெல்லாம் 65, 60 எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதானே வேணும் இல்லைங்களா, நம்ம செஞ்சிருக்க முயற்சிக்கு செஞ்சிருக்க வேலைக்கு ஒரு சின்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற விதங்களில் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது, நீங்கள் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் நடிச்சிட்டீங்க. பட்டு நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பயிற்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க, இல்லை ஆசை இருக்கும், இல்லை வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா? நீங்கள் எப்படி நடிப்பு கற்றுக்கிட்டீங்க? நான் சென்னையில் ஏறாத ஆஃபீஸ் இல்லை மேடம், சும்மா வரல. நான் ஏறாத ஆஃபீஸ் இந்த சினிமாவில் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடாமல் கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் போராடி இருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். நல்லா சொல்லாமல் தெரியல, எனக்கு சங்கர் சார்லாம் நல்லா கூப்பிட்டு ஹைட்டெல்லாம் எடுத்தாங்க. ஹைட்டெலாம் எடுத்தார். உண்மையாக எல்லாம் சொல்லுவாங்க எப்படிங்க அப்படின்னு. சார் பெரிய லெஜெண்ட். அங்கெல்லாம் போகும்போது ரெஸ்பான்ஸ் பரவாயில்ல நீ இதுக்கு தப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது ரொம்ப அப்படி அலைஞ்சு எல்லா பக்கமும் போயிருக்கேன் வந்திருக்கோம். அப்படி அலையும் போது கிடைச்சதா என்ன
இந்த சின்ன சின்ன இது விஷயங்கள்லாம் போகும்போது எது பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு எனக்கு. இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படி. நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, அவங்கள மாதிரி இருக்கிறவங்க மக்கள் தான் எனக்கு பேக்ரவுண்ட் வேறு எதுவும் கிடையாது. அப்படி போகும்போது அப்படி தான் கிடச்சிது இந்த படம். ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லா ஷூட்டிங் போயிருக்கேன், எல்லா பக்கமும் போயிருக்கேன். நான் அவ்வளோ சுற்றி தான் நமக்கு சரி ஒரு படம் நல்ல படம் ஒன்று இந்த மூலியமாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை அலையாமல் சுத்தாமல் கண்டிப்பாக அது கிடைக்காம இல்லை, எல்லா பக்கம் சுற்றிட்டேன். ஸோ எவ்வளோ வருஷமா நீங்கள் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 8 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன். 8 வருஷமா? 8 வருஷமா 9 வருஷமா அதில் வந்து 9 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்டாக 10 பண்ணிடுவோம். அது ஓகே, 9 வருஷம் இருக்கும். அது அது எப்படி அது கிடைக்கிற டைமில் தான் அது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? பட் என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காதல்னே சொல்லலாம்ல சினிமா மேல உங்களுக்கு. அது எதனால உங்களுக்கு வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஒரு 10 வருஷமா நிறைய ட்ரை பண்ணியும் பட் பரவாயில்ல மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா? ஒரு ரேஸ் மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க தொடர்ந்து. ஆமா. அது எதனால, என்ன காதல் உங்களுக்கு சினிமா மேல? சினிமா மேல அந்த காதல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அது கூட நம்ம 10 வருஷமா ட்ராவல் பண்ணவே முடியும். ஓகே. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம சினிமாக்குள்ளே வர முடியாது. ஓகே, பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்கான காரணம் என்ன? மேடம் அது லவ் மேடம். அந்த லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல தெரியாம திணறுவாங்க. தெரியும், கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லலாமா அப்போ? எனக்கு லவ்வே சொல்ல அப்படி சொல்லலாம், என்ன பாதின்னு கூட சொல்லலாம். அது வந்து எப்படின்னா அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு லவ், நம்ம இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த அந்த அதுதான் நம்மளை வந்து ஒரு எனர்ஜியா, அதுதான் நம்ம மனசுக்குள்ள நீங்கள் எல்லா பக்கம் ஓடுறதுக்கும் ஓடியாதுக்கு காரணம் அந்த லவ் மட்டும்தான். ஓகே. அந்த லவ் எப்படி அது இப்போ கடவுள் நம்ம நம்புகிறோம், கடவுள் இருக்கார், அது லவ் தான் இல்லைங்களா? அது அது உள்ளே இருக்கும். கடவுளை காட்டுங்கன்னு எப்படி காட்டுங்க? அந்த மாதிரி தான் அது. சினிமாங்கிறது பெரிய லவ், எனக்கு ரொம்ப கனவு. அந்த கனவுல தான் சுற்றுறதுனால தான் நிறைய பக்கம் போய் வந்து எல்லாம் பண்ணதால இப்போ நம்ம கடைசியில் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது அப்படின்னா அது சினிமா எனக்கு கொடுத்த அந்த லவ்னால தான். ஓகே, அடுத்த கேள்வி என்னோடது அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போவே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை, அந்தளவுக்கு பொருளாதார வசதியும் கிடையாது பையன் தான். ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஓகே, சரிங்களா? ஆனால் அதை தாண்டி நான் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணும்போது நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஐடியாவே இல்லை, எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. இந்த 10 வருஷமாக நான் செஞ்சுட்டு எல்லா பக்கம் நான் அலைஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாமே எனக்கு பின்னாடி இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் இருந்தது. சரி ஓகே சுரேஷ், இது நம்ம பண்ணுவோம், நீ தைரியமாக பண்ணு, நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் புஷ் பண்ணி நம்மளா செய்வோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்னை நான் நம்பணும். நான் ஃபஸ்ட்டு என்னை நம்பினா தான் மற்றவங்க நம்புவாங்க. அந்த வகையில் நான் நம்பி உள்ளே வந்தனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே அப்படின்னு. ஓ, அப்போ இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, உங்க சப்போர்ட்டிவ் இருக்காங்க. ஓகே, சப்போர்ட்டிவ் இல்லாமல் கண்டிப்பாக எந்த தொழிலுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு இதுலேயும் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதுதான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ஆஃபீஸ் போய் ஏறி இறங்கியிருப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்களா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஆகிறப்ப இவ்வளோ விஷயம் இருக்கா இதுக்கு பின்னாடி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கடல் மாதிரி ஒரு போயிருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப பெருசு மேடம், ரொம்ப ரொம்ப பெருசு. நான் ஆக்டிங் சான்ஸ் கேட்கும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் சாப்பிட்ற இடத்துலேருந்து பிரச்சனை வரும் மேடம். சாப்பிட்ற இடத்துல எழுப்பி விட்டதெல்லாம் இருக்குது என்கிட்ட. நான் ரொம்ப பசிக்கும், அந்த இடத்துல போய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வருமோ அங்கே எழுப்பலாம் தெரியாது. நானும் புதுசு தானே. அங்கே போகும்போது அங்கேருந்து ஒரு எழுப்பிட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடம். சாப்பிடாமே இருந்திருக்கேன் ஒரு ஷூட்டிங். ஆனால் நின்று பார்த்துட்டு ஓகே அப்படின்னு 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடவே இல்லைங்க, சாப்பிடவே இல்லை. ஆனால் அந்த இதில் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அந்த கேர்ஃபுல்லாக இருந்தேன். எல்லா சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கும் பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன். அவங்க நான் எங்கே தங்கணும், எந்த ஹோட்டலில் தங்கணும், எங்கே நான் சாப்பிட்டணும், அதை இடத்துல எல்லாத்துக்குமே நான் பண்ணி கொடுத்தேன். அந்த கேமராமேன்லேருந்து லைட் மேலேருந்து எனக்கு என் கூட பெரிய வேலை செய்கிற வேல்ராமூர்த்தனை, தீபாக்கா, கோ ஆர்டிஸ்ட் நம்ம மாரிமுத்தனை, எல்லாத்துக்குமே எங்கே ரூம் போட்டனோ அதே ரூமில் தான் எல்லாத்துக்குமே நான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா என்னை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால் அவங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஏசி ரூம் தான் எல்லாத்துக்குமே. கஷ்டப்பட்டது அந்த பின்னாடி இருந்து வந்த கஷ்டத்துக்கு நான் அப்படி தான் நினச்சேன், அதுதான் நான் பண்ணினேன். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் இந்த படத்துக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்கேயே போயிட்டாரு. நான் இங்கிருந்தா வந்தேன் அப்படின்னு அவர் பண்ணுறாரு தெரியுங்களா.
பரவாயில்ல தம்பி, நம்ம அந்த ஒரு போஸ்ட் டிசைன் ரிலீஸ் பண்ணுறதும் சரி, இன்ன வரைக்குமே பண்ணுறாரு. அதேமாதிரி சசிகுமார் அண்ணன் அவ்வளோ பெரிய லிஜன், அவ்வளோ அண்ணெல்லாம் எங்கேயோ இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்குது தம்பி, இந்த மாதிரி வர்ற பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர்லாம் எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு, நல்லா பேசினார். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த சமயம் நான் கடமைப்பட்டிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் சொல்லியே ஆகும். விஜய் சேதுபதி, சசிகுமார் சார், ஸ்ரீராமசாமி சார், அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. சூப்பர். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் இப்போ? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேடம். ஃபஸ்ட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப இதுக்காக தானே கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா, இதுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கோம். அதில் நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறீங்க, இப்போ ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க. அடுத்தது வந்து ஆக்டிங் பண்ணுவீங்களா, மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஆக்டிங் தான் மேடம் பண்ணுவேன். ஓகே. ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லை, அது வந்து அதுக்குனால இல்லை. இப்போ ஆக்டிங் அதுதான் மேடம், ஒரு வேலை செய்யறதுக்கு அங்கீகாரம் வேணும் இல்லையா, அது வந்து ஒரு நல்ல மற்ற இதை பார்த்துட்டு இருக்க டைரக்டர்ஸ் கூப்பிட்டா தான் நமக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்கணும், அவங்க நம்மளை கூப்பிடணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம அடாப்டாக இருக்கணும். அது அப்படி தான் நான் நம்புகிறேன். ஓகே. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது அது என் கையில் இல்லை, அது காலத்தின் கையில் தான். காலத்தின் கையில். ஆமாம். ஆனால் நான் கண்டிப்பாக அந்த ஐடியா இல்லை. ஐடியா இல்லை மீன்ஸ் அதுக்குள்ள சூழ்நிலைகள் இதுக்கப்புறம் எப்படி வரும் எனக்கு தெரியாது மேடம். பட் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்? ரொம்ப கஷ்டம் தான் மேடம். டிஃபிகல்ட்டாக கஷ்டம்னா எப்படின்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டுக்கும் போது நம்ம எப்படி செய்வோம், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியும். நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனால் இன்னும் நல்லா அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாலே போதும் நம்புகிறேன். நான் அப்படி தான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணால் போதும், நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படிங்கிறதுல அவ்வளோதான். மற்றபடி ப்ரொடக்ஷனில் நீங்கள் எந்த இடத்துல ஷூட் பண்ணீங்க? சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலில் வீரசகாமங்கிற ஊரில் ஷூட் பண்ணோம். ஓகே. அந்த ஊர் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ உங்களுடைய பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பீங்களா as a ப்ரொடியூசர் நீங்கள் ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் தாண்டிடுச்சா இல்லை அதுக்குள்ளேயே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாரு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பட்ஜெட் போட்டோம், அந்த போட்டதில் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் முன்ன பண்ண வரும், அதுக்குள்ளே நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பண்ணிட்டோம். கொஞ்சம் ஜாஸ்தி போச்சு, சரி ஓகே, அது வரத்தான் செய்யும். நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் வரத்தான் செய்யும். பட் அது ஒன்றும் முடிச்சு கொடுத்துட்டாரு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தீபா சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க, மாரிமுத்து சார் நடிச்சிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், செட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா இது ஒரு இமோஷன் கலந்த படம், அதாவது அந்த சண்டை அந்த வலியெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஜாலியாக இருப்பீங்களா இல்லை மாறி இருப்பீங்களா, எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். சென்டிமெண்ட் படமாக இருந்தாலும் வேல்ராமத்தனை பண்ணி பேசி முடிச்சுன்னு உட்காந்துக்குவார். தீபாக்காவும் ரமா மேடம் 2 ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும், ஜாலியாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க எல்லாமே செட்டில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேர் பற்றி சொல்லுங்கள். அவங்க ஆக்சுவலாக மலையாளம். ஓகே. அவங்க மலையாளம் தினேஷ் மாஸ்டர் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, இன்னும் விளையாடுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. பட் அவங்க மலையாளம், ஸோ நம்ம தமிழ்நாடு. அவங்களுக்கு மலையாளம் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியும். அவங்க தமிழ் கற்றுக்க சொல்லி நம்ம சொல்லுவோம், அவங்களும் கொஞ்சம் தான் பேசுவாங்க, நான் மலையாளத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எதாவது தமிழ் நடிகை எடுத்துருக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் எப்பவுமே ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துங்க, அதில் டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். ஆர்டிஸ்ட் செலக்ஷன் ஆகட்டும், செலக்ஷன் ஆகட்டும், அந்த கீழே அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அது எனக்கு தெரியாது. நான் இவங்கள போடுங்க அவங்கள போடுங்க அப்படின்னு ஒரு 2 விஷயம் தான் எனக்கு வந்து. வேல்ராமூர்த்தனை, மாரிமுத்தனை, தீபாக்கா, அதே மாதிரி சிந்தியா மேடம், இவங்கெல்லாம் வேணும் கண்டிப்பாக. இவங்க நாலு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த இவங்கெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணலாம். மற்றவர் எந்த டெக்னீஷியனாகட்டும் வந்து மற்ற இவங்களெல்லாம் ஆகட்டும், ஹீரோனி ஆகட்டும், அவங்கள போட இவங்கள போட அளவுக்கு இல்லை. ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்க என்ன கஷ்டப்பட்டுருக்கிறோமோ எனக்கு தெரியும். அதனால் இவங்க வேண்டாம் அவங்க வேணும் செலக்ஷன் நான் பண்ணவே மாட்டேன், அதுக்குள்ளே வரல. சரி, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட வழின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இல்லைங்களா? ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறது ஒருத்தர் நீங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லி வெளியே வந்திருக்கும்போது அதோட மனநிலைமை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால் நான் யாரையுமே வந்து அந்த விஷயத்துக்குள்ளே நான் தலையிடவே இல்லை. சார் நான் வந்து ஒருத்தரை வேணும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இஸ் அ டைரக்டராக அவர் கேரக்டருக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ மெயின் ஆர்டிஸ்ட்டாக வந்து இவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் பேசணும், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு மற்றபடி ஹீரோனி ஆகட்டும் இதாகட்டும்
எதுலேயுமே வந்து நான் இது பண்ணவே இல்லை, தலையிடவே இல்லை நீங்க. அது இது வந்து எல்லா ப்ரொடியூசரும் எல்லா பக்கம் தலையிடுவாங்க, அவங்கள போடலாம் இவங்கள போடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இதில் நம்ம அதெல்லாம் எதுவுமே நீங்க அதுதான் மேடம் நான் அது கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் எங்களை அதுதான் நான் பண்ணேன். அது நம்ம ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை ஒரு ஹீரோ ஆகட்டும் அவங்கள போகலாம் அப்படியே இருந்துச்சு, நான் தலையிடவே இல்லை. சூப்பர். ஆக்சுவலி நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா தீபாக்காவுடைய ஃபேன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப நகைச்சுவையா சூப்பராக அவங்க எக்ஸ்பிரஷனே சிரிப்பு வரும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செட்டில் நடிக்கிறப்ப அவங்க ஏதாவது ஆக்டிங் டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? அதே மாதிரி லேட் மாரிமுத்து சார் அவருடைய கடைசி படமா இது? ஆமாம், கடைசி படம். ஓகே. ஸோ நீங்கள் அவர் கூட வந்து ஆக்டிங் பண்ணியிருப்பீங்க. அவர் ஒரு சூப்பரான ஆக்டர், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஏதாச்சும் ஃபீட்பேக் இல்லை அட்வைஸ் எல்லாம் சொன்னாரா ஆக்டிங் பற்றி? டிப்ஸ் ஏதாவது கொடுத்தாரா? அவர் டிப்ஸ் அப்படின்னா சொன்னார் சார் என்ன சொன்னார்னா, சார் நீ நல்லா பண்ணுற தம்பி, சட்டில்டாக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நாம் வந்து ஆக்டிங்கிற விஷயம் நிறைய பண்ணலாம், அது அப்படி இப்படின்னு பண்ணலாம், ஆனால் சட்டில்டாக பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து கேமரா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரியே பேசினார். பட் மானிட்டரில் பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு மானிட்டரில் பார்த்துட்டு சொன்னார், அப்படி நீ நேரில் விட கேமரா பேச உனக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஏஜென்ட்கிட்ட அந்த மாதிரி அவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ப்ரொடியூசராக இருக்கணும் இல்லை ஒரு புது பையனுக்கோ அந்த இதெல்லாம் சொல்லணுங்கிறது அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், மனசு தேர்ந்து சொன்னார். அது ரொம்ப இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி இவரும் சொன்னார், நம்ம வேல்ராமூர்த்தி என்ன சொன்னார், நல்லா நாட்டு மூஞ்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. தீபாக்கா என்ன சொன்னாங்க? தீபாக்கா அக்கா, எல்லாருமே அக்கா தான் கூப்பிடுவோம், நானும் அக்கா தான் அக்கான்னு கூப்பிடுவோம். அந்த அக்கா மட்டும் என்ன மருமகனேன்னு கூப்பிடுவாங்க. கேரக்டர் அந்த கேரக்டர் மருமகன் அக்கா, உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டக்கா, அதனால அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் அக்கா தம்பின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ 2 நாள் ஷூட்டிங் அப்புறம் மருமகனேன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது மருமகனேம்பாங்க. சரி, ஓகே, அது ஜாலியாக நல்லா இருக்கு, ஜாலியாக போயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து தியேட்டரில் போயிட்டு மக்களோட படம் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? சென்னையில் தான் பார்த்தேன். சென்னையில் பார்த்தீங்க. ஓகே. ஸோ மக்களோட சேர்ந்து பார்த்தீங்களா இல்லை? மக்களோட எல்லா தேட்டர்லேயும் போய் பார்த்தேன். ஐநாக்ஸில் பார்த்தேன், நம்ம ரோஹிணி தேட்டரில், நிறைய தேட்டர்ஸ்ல பார்த்தீங்க. ஓகே. என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? உங்களை ஃபர்ஸ்ட் யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? பேசினாங்களா உங்ககிட்ட வந்து? நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. நைஸ் நைஸ். கண்டுபிடிச்சி நிறைய பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். ஒரு ஃபன் வரும்போதெல்லாம் கை தட்டும் போது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுடைய ஃபேமிலி பற்றி ஏதாவது சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ், உங்களுடைய ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே எந்த இடத்துலையுமே செய்ய முடியாது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல. அப்பா அம்மா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும், மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். எந்த துறையில் நம்ம இருந்தாலுமே அந்த துறை சார்ந்து நம்ம இருக்கும்போது, அது முக்கியமாக நம்ம சினிமா துறையில் இருக்குன்னா ஃபேமிலி சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். ஆனால் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போதெல்லாம் ஏன் இதுன்னு கேட்பாங்க. ஆனால் நமக்கு அதானே பிடிச்சிருக்கு. இதில் கஷ்டப்படுறதே ஒரு லவ் நல்லா இருக்கு. அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. சூப்பர். ஸோ அப்போ வந்து யாராவது வேணாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னாங்க உங்களை? எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி செய்கிறேன், இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் என்னை விட்டுருங்க அப்படி. நிறைய விஷயங்களை விட்டுருக்கேன், நிறைய வேலைகளை விட்டுருக்கேன், நிறைய மெனக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் மட்டும் நல்லா வேலை செய்யணும் முடிவு பண்ணியிருந்தேன், நல்லா ஒரு வேறு பீக்கில் போயிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இது பிடிச்சதுனால என்னால் இது விட முடியல. இப்போ என்ன சொல்கிறாங்க படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிலேட்டிவ்? அதுதான் மேடம், பேசுகிறவங்க பேச சொல்லி தான் இருப்பாங்க. ரஜினி சார் சொன்ன மாதிரி, நான் காது கேட்க தவளையாக இருந்தனால பிரச்சனையில் ஒரு படம் பண்ணிட்டேன் அப்படி தான் சொல்லுவோம். சூப்பர்ல. ஓகே. இப்போ ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டீங்க, நல்லா வெளியே வந்துருச்சு படம், நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வருது. ஸோ அடுத்து என்ன பிளான்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான்? கேட்டிருக்கேன் மேடம், சப்ஜெக்ட் கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க நல்லாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை சில ப்ரொடியூசர்னா சில வேலை இந்த கடமைகளாக இருக்குது தெரியுங்களா, இந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதேமாதிரி சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 2 months 3 monthsல ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் கையில் தான் இருக்குது. சூப்பர் சூப்பர். இன்னும் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு, அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, ஏன்னா இது சட்டலாக பண்ணிட்டோம், நீங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லையா, மறுபடியும் வேற ஏதாவது பண்ணணும், வேற நல்லா பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு என்ன ஆசை, அடுத்து என்ன கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்? அது நீங்க சொல்லுவீங்க, எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலுமே நான் பண்ணுவேன்,
கதை நல்லா இருந்தா பண்ணுவேன் அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம ஆசை எல்லாமே ஆசை இருக்கும். அது சொல்லுங்க, ஏதாவது ஒரு 2 அப்படி இல்லை ஆசைன்ட்டு இல்லை, ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி இருக்கு, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா பண்ணணுமா, ஆக்ஷன் ஹீரோவா பண்ணணுமா, எல்லாமே பண்ணணும் மேடம். அப்படி சொல்ல முடியாது. ஆக்ஷன் ஹீரோ பண்ணணும், ரொமான்டிக் பண்ணணும், காமெடி ஹீரோ பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுதான் எல்லாரும் நினைப்பாங்க. நான் இது மட்டும் பண்றேன் ஒரு ரூட்டை போட்டு, அப்படி இல்லை. இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமா எல்லாமே இருக்கணும். நீங்க போலீஸ் ஆக முடியுமா? நானா இல்லை ஜென்ரலாக கேட்க, நீங்க போலீஸ் ஆக முடியுமா? இல்ல வேணாம். முடியாது. டாக்டர் ஆக முடியுமா? ஐயோ முடியவே முடியாது. ஒரு நடிகர் ஆக முடியுமா? தெரியலையே. இதுல எல்லாமே இருக்குல்ல. நாளைக்கு நம்ம என்ன ரவுடி ஆகணும்னாலும் நம்ம இருக்கலாம், நம்ம அதுல வாழலாம். ஒரு எல்லா இதுலயுமே இதுல இருக்கும். இது வந்து இது எல்லாமே ஆகலாம் இல்லையா? ஓகே. சோ அதனால நம்ம வந்து நடிப்புல ஃபோக்கஸ் பண்ணலாம், எதனாலும் நடிக்கலாம். எதனாலும் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட ஃபேவரட் நடிகர் யாரு? எல்லாத்தையும் பிடிக்கும். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இல்ல எல்லாத்தையும் பிடிக்கும் எனக்கு. ரஜினி சார் இருந்து, கமல் சார் இருந்து. சின்ன வயசுல நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த நடிகர் யாரு? சின்ன வயசுல நம்ம எல்லாரும் சொல்றதான் இப்போ நீங்க ரொம்ப தலைவர் தான். தலைவர். ஓகே ஓகே. ரஜினி சார் தான். ரஜினி சார் தான். இப்போ நீங்க ரொம்ப ரசிச்சு பார்க்குற நடிகர் யாரு? இப்போ எல்லாத்தையும் இப்போ வர எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஜெயசேதுபதி சார் இருந்து, சிவகார்த்திகேயன் சார், ஒருத்தர் தான் சொல்லணும். எல்லாத்தையுமே பிடிக்கும் மேடம். சரி, ஃபேவரட் ஹீரோயின் யாருங்க? எல்லாரும் பிடிக்கும். இதெல்லாம் எல்லாரும் இது வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் மேடம். யார்கிட்ட? ஹீரோயின் தான் கேட்கணும். புதுசா வர்றாப்ல இந்த ஹீரோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் போல. நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், பட் நான் அவங்க கிட்டயும் கேட்கணும். எல்லாருமே பெண்கள் கூட யார் ஒரு பேரா நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அந்த பெண்கள்னாலே அழகு தானே. பெண்கள்னாலே அழகு தான். அதனால அவங்க வந்து யாருமே இவங்க நல்லா இவங்க கூட அவங்களும் கிடையாது. எல்லாத்துக்குமே நான் ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கால் ஷீட் கொடுத்தா ஓகே, நான் ரெடி தான். அவங்க ரெடியா அவங்க ரெடியா அப்படின்னு தான் கேட்கணும் போல. இன்னைக்கு சூழ்நிலை. சின்ன வயசுல நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த ஹீரோயின் யாரு? சின்ன வயசுல நான் வச்ச ஹீரோன்னு யார் சொல்லுங்க. எல்லாத்தையும் பிடிக்கும் மேடம் எனக்கு. நீங்க வந்து எல்லாத்தையும் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரும்போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அவங்க அதை லைன் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா. ஒரு நம்மளா இந்த லைன் வரணும்னா இப்போ எடிசா வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால எல்லாரையும் பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் இந்த தொழில் சார்ந்து இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். அதோட வழி என்னன்னு தெரியும் எனக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியும். எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த வழியில கடங்காமல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து பெண்களுக்குமே நான் மரியாதை கொடுக்குறேன். இப்படி நீங்கள் உங்கள் வரைக்குமே இது ஒரு கஷ்டப்பட்டுருப்பீங்களா, இது கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா, அதனால் வந்து ஓகே ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் நந்தா அவர்கள். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய முதல் படம். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணணும். அதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு தரணும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும் உங்களை தேடி. பட் மக்களோட ஆதரவு வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவங்களெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களே வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. வீராவி மக்கள் ஒரு படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம். நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது. பட் இன்னும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த டைமில் எங்கூட இருந்து வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. பர்டிகுலர் டைரக்டர் சார் இருக்கிற நன்றி, கேமராமேன் சீனு அவர்களுக்கு நன்றி, எடிட்டருக்கு நன்றி, எங்கூட சப்போர்ட்டாக இருக்கிற இணை தயாரிப்பாளர் அந்த வெள்ளத்துறனுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும், சாய் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்பினாங்க, நமக்குன்ன வேலையை நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்குன்னானது எல்லா இதுவும் மக்கள் நீங்கள் தான் கொடுக்கணும். ரொம்ப நன்றி. விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப நன்றி. சசிகுமார் சார் ரொம்ப நன்றி சார். ஸ்ரீராமசாமி சார் ரொம்ப நன்றி சார். அதுபோக இதை பார்த்துட்டு இருக்க எல்லா டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே சேர்த்து நன்றி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆக்டர் கம் ப்ரொடியூசர் சுரேஷ் நந்தா அவர்களுடன் பேசி படத்தை பற்றியும் மற்றும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்ணுறேன். Until then, take care. Signing off from Taj V. Subramaniam. Bye bye.